Bruxism இது எப்போ வரும் அப்படின்னா, ஸோ இந்த Bruxismங்கிற கண்டிஷன் குழந்தைங்களுக்கும் இருக்கும், அடல்ட்ஸுக்கும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல்லு கடிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எனாமல் தேயும் பட்சம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு Bruxism ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் முதல்ல அணுக வேண்டியது இந்த பிக்சரை பார்க்குறீங்களா, சிங்கப்பல்லு மட்டும் தேஞ்ச மாதிரி தெரியுது. அதை இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னாலும் தெரியும் உங்களுக்கு எல்லா கடவாப்பல்லும் தேஞ்சு, அதாவது எனாமல் தேஞ்சு அடுத்த லேயரான டென்டின் மஞ்சள் கலரில் உங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும்போது அதிகப்படியான உங்களுக்கு பல் கூச்சமோ இல்லை சூடாவோ சில்லுனோ சாப்பிடாம இருக்க முடியும். ஸோ இதுக்கு பேர் தான் Bruxism. இது எப்போ வரும் அப்படின்னா, உங்களையே அறியாமல் பல்லு கடிக்கும்போது. அண்ட் இந்த Bruxism-ஐ நம்ம அவேக் Bruxism அண்ட் ஸ்லீப் Bruxism-னு சொல்லுவோம். இந்த அவேக் Bruxism அப்படின்னா இது நம்மளையே அறிஞ்சு நம்ம கோவம் வந்தால் பல்லு கடிக்கிறதோ, ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது பல்ல கடிக்கிறதோ, இல்லை நகத்தை கடிக்கிற பழக்கம் இருக்கும்போதோ, இல்லை பென் கடிக்கிற ஹேபிட் இருக்கும்போதோ, இல்லை ஜிம்மில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது அதிகப்படியான வெயிட் தூக்கும்போது நம்மளையே அறியாமல் பல்ல கடிச்சுட்டு தூக்கும்போது நம்மள பல்லு கொஞ்சம் கொஞ்சமாக குறையாது. ஸோ இந்த Bruxismங்கிற கண்டிஷன் குழந்தைங்களுக்கும் இருக்கும், அடல்ட்ஸுக்கும் இருக்கும். குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர், ADHD ப்ராப்ளம் இருக்கிறவங்க குழந்தைங்க நிறைய இந்த மாதிரி தூக்கத்திலையும் முழிச்சிட்டு இருக்கும் போதும் இந்த பல்ல கடிக்கிற பழக்கம் இருக்கும். அண்ட் நம்ம பெரியவங்க சொல்கிற மாதிரி வயிற்றுல பூச்சி இருந்தாலோ இல்லை வேற தொந்தரவு இருந்தாலோ அதுக்கான பல் கடிக்கிற பழக்கமும் குழந்தைங்களுக்கு. அடல்ட்ஸுக்கு அப்படியே வந்தீங்கன்னா, அடல்ட்ஸுக்கு தூக்கத்திலையும் பல்ல கடிப்பாங்க, முடிச்சுட்டு இருக்கும் போதும் பல்ல கடிப்பாங்க. ஸோ நிறைய ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் இருக்கும்போதோ, கோபம் வரும்போதோ, இந்த மாதிரி ஆழ்ந்த சிந்தனைக்கு போகும்போது நம்மளே அறியாமல் பல்ல கடிக்க ஆரம்பிப்போம். ஸோ இந்த மாதிரி பல்ல கடிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எனாமல் தேயும் பட்சத்தில் நம்மளுக்கு அதிகப்படியான பல் கூச்சம் உண்டாகும். அண்ட் நிறையா எபிலெப்சி இருக்கிற பேஷண்ட்டோ, இல்லை பார்க்கின்சன்ஸ் ப்ராப்ளம் இருக்கிற பேஷண்ட்ஸு, தூக்க மாத்திரை சாப்பிட்றவங்க, இல்லை சைக்காட்ரிக் டேப்லெட் சாப்பிட்றவங்க, இல்லை நமக்கு ஜீரண ப்ராப்ளம் இருக்கும்போதோ, இல்லை GERDங்கிற ரிஃப்ளெக்ஸ் டிஸார்டர் இருக்கும்போது இந்த மாதிரி பல்ல கடிக்கிற பழக்கம் உண்டாகும். இந்த பல்ல கடிக்கிறதால என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு உங்களோட எனாமல் தேய ஆரம்பிக்கும், அதனால் பல் கூச்சம் உண்டாகும். அண்ட் டெம்பரோமேண்டிபுலர் ஜாயிண்ட்டுங்கிற முகத்தில் இருக்கிற மூட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தேயும் போதும் உங்களுக்கு அதிகப்படியான தலைவலி உண்டாகிறதுக்கான காரணம் நிறைய இருக்குது. அண்ட் ஃபேஷியல் மசில்ஸ் ஏதாவது ஸ்ட்ரெயின் ஆகும்போது, இந்த கடிக்கிற பழக்கம் உண்டானவங்களுக்கு ஃபேஷியல் மசில்ஸ் ஸ்ட்ரெயின் ஆகும். அவங்களுக்கு அடிக்கடி ஒத்த தலைவலிங்கிற மைக்ரைன் ப்ராப்ளம் உண்டு வரத்துக்கான காரணமும் இல்லை. ஸோ யூஸ்வலாக கடிக்கிற எந்த பக்கம் பல்ல கடிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த பக்கம் இருக்கிற மூட்டு, அந்த மசில் அண்ட் அந்த பக்கம் பின்னந்தலை வரைக்கும் உங்களுக்கு தலைவலிக்க இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் உண்டாகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு Bruxism ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் முதல்ல அணுக வேண்டியது ஒரு டென்டிஸ்ட். ஸோ எதனால் பல்ல கடிக்கிறீங்க அண்ட் பல்ல கடிக்காமல் எப்படி காப்பாற்றலாங்கிறத உங்கள் டென்டிஸ்ட் பார்த்து உங்களுக்கான ப்ராப்பர் அட்வைஸ் கொடுப்பாங்க.